தன்னார்வ ஓய்வு மின்சார பணியாளர்களுக்கான இழப்பீடு தொடர்பில் விசேட அறிவிப்பு. தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்ய பாராளுமன்ற விசேட குழு நியமனம். லஞ்சம் பெற்று தப்பி சென்றிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க. ஸ்டாலின். இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற விண்ணப்பித்தவர்களுக்கு 2 கட்டங்களாக நஷ்டஈடு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அர்னுர கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக மொத்த நஷ்டஈட்டு தொகையில் 50% திரைசேரி நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட வினா ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தற்போது ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரத்துக்குள் அதற்கு அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி இந்த மாதம் 15ஆம் தேதி அளவில் முதற்கட்ட 50% நஷ்ட ஈட்டுத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஞ்சிய 50% குறுகிய காலத்துக்குள் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் அனுர கருணாதிலக்க மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 12 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவினால் இது தொடர்பான அறிவித்தல் இன்று பாராளுமன்றத்தில் வெடிக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்ட கட்டமைப்புகளை ஆழமாக மீளாய்வு செய்தல், அது குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் அமைப்பதற்கு தேவையான முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தல் என்பன இந்த விசேட குழுவில் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பொறுப்புகளாகும். இந்த குழுவின் தலைவராக பேராசிரியர் AHMH அபயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். ஏனைய உறுப்பினர்களாக கலாநிதி உபாலி பன்னிலக்கே, முனீர் முலாஃபர், சட்டத்தரணி சுனில் வடகல, ரவி கருணாநாயக்க, JC அலவத்துல்வல, ஹசன் ராஜகருணா, கதிரவேலு சண்முகம் குகதாசன், ரோவன் திலக்க ஜெயக்கொடி, சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங்க, மயில்வாக்கனம் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்திம ஹெட்டியாராச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் பேலியகொடை தலைமையக போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பேலியகொடை போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காது விடுவிப்பதற்காக லஞ்சமாக 2 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டதுடன் மற்ற கான்ஸ்டபிள் அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றிருந்தார். இவ்வாறு தப்பி சென்றிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்று முற்பகல் 9:40 மணியளவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து மே மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து தமிழக முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்துள்ளார். பதவி விலகல் கடிதத்தை தமிழக ஆளுநருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் MLA வாய்ப்பையும் இழந்தார். முன்னதாக திமுக கூட்டணி தலைவர்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு கொடுங்கள், அவர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என MP ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அர்ச்சுனா MP தெரிவிக்கையில், எமது இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதல்வராக உள்ள விஜய்க்கு அடக்கப்பட்ட தமிழன் என்ற ரீதியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த அர்ச்சுனா MP தனது பாராட்டுகளையும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். விஜய் கச்சத்தீவை கேட்டதுக்கு ஜனாதிபதி வழங்க முடியாது என்று தெரிவித்தார். ஆனால் கச்சத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும். தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் தெரிவித்துள்ளார்.